பார்த்துட்ருக்கோம். அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் 6450 அடி நீளம், 756 அடி உயரம் கொண்ட கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் நீளம் 60 அடி எனில் அப்பாலத்தின் உயரத்தின் அளவு அடியில் காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கேட் பிரிட்ஜு ஃபேமஸ் இருக்குது. அதோட லாங் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டால் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது இதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா லென்த்து அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைட் கொடுத்துருக்காங்க. அதோட ரேஷியோ வந்து 6481, ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 756. இதே மாதிரி ஒரு எக்ஸிபிஷனில் வந்துட்டு இதே மாதிரி ஒரு மாடல் பண்ணுறாங்களாம். அப்போ கண்டிப்பாக இந்த ரேஷியோவில் சின்னதாக பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக அதில் லென்த்து கொடுத்துருக்காங்க 16. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா ஹைட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொப்போர்ஷனில் தான் இருந்திருக்கும். கரெக்டாக அப்போது அதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ரேஷியோ ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? 6480 by 756 is equal to 60 by h. அதாவது இந்த இதோட ஹைட்டு கொடுக்கல, நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா சமான விகிதத்துக்கு இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ h வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது இந்த சைடு வந்துடுமா, இங்கே போயிடுமா? 60 × 756 டிவைட் பை 1480. இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். 6 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம் 0, இது 6 டைம். ஓகேவா? இது எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா 7 டைம்ஸ் வரும். கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 7 டைம்ஸ் கரெக்டாக வரும். அப்போ ஹெச் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலோட அதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 ஃபீட், 7 அடி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?